வணக்கம். அதிர்வு அதிகாரம் 2 நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. வடமாகாணத்தினுடைய முன்னாள் ஆளுநரும் தற்போதைய உயர்கல்வி ராஜாங்க அமைச்சருமான சுரேன் ராகவன் அவர்களுடனான நேர்காணல். வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்கிறீர்கள்? நல்ல சுகம். நீங்கள்? நலமாக இருக்கிறேன். யார் இந்த சுரேன் ராகவன்? உங்களுடைய அரசியல் கொள்கை என்ன, சித்தாந்தம் என்ன? ஆரம்பத்திலே இந்த மாதிரியான ஒரு தத்துவ கேள்வி கேட்டால் நான் எப்படி பதில் சொல்கிறது? நான் யார் என்றத கேள்வி நான் நினைக்கின்றேன் எல்லாரும் கேட்டுக்கொண்டிருக்கிற கேள்வி. நான் யார், நீ யார், எங்களை நடத்துபவர் யார் எல்லாம் என்று. சுரேன் ராகவன் ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவன். பாடசாலை செல்லும்போது என்னுடைய தகப்பன் இடதுசாரியான கொள்கைகள் கட்சியில் இருந்தபடினாலே எங்களுக்கு அந்த அளவு வசதிகள் இருக்கவில்லை. ஆகினாலே பாடசாலை செல்லும் போதுமே நான் வறுமையை துணையாக கொண்டவன். ஆனால் எங்கள் வாழ்க்கையிலே இருக்கின்ற எங்கள் சமுதாயத்தில் இருக்கின்ற முக்கிய ஒரு அம்சம் என்னவென்றால், கல்வித்துறையினால் எங்களுடைய சமூகமும் சமுதாயமும் முன்வர வேண்டும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருந்தது. ஆகினாலே நான் அந்த ரீதியிலே என்னுடைய முயற்சிகளை, என்னுடைய மூலதனம் கல்வியாகவே இருந்தது. ஆனால் பாடசாலையிலே நான் சில நேரங்களில் உணவின்றி பாடசாலை போகும்போது கூட ஒரு நாள் இந்த நாட்டிலே கல்வித்துறைக்கான ராஜாங்க அமைச்சராக வருவேன் என்ற கனவோ சுமையோ எனக்கு இருக்கவில்லை. அந்த நாளிலே எனக்கு கிடைத்த இறைவன் கொடுத்த பணியை ஒழுங்காக செய்வதற்கு, முடிப்பதற்கு மட்டுமே இருந்தது. இன்றும் கூட அப்படிதான். அடுத்த பாராளுமன்றத்துக்கோ அடுத்த தேர்தலுக்கோ அல்லாமல் அடுத்த தலைமுறைக்காக என்னுடைய கடமையை செய்ய வேண்டும் என்று யோசிப்பவன் நான். சரி. உங்களை பலருக்கும் அறிமுகமானது நீங்கள் வடமாகாணத்தினுடைய ஆளுநராக வந்த பொழுது. யார் இந்த சுரேன் ராகவன் என்ற கேள்வி அப்போதும் விழுந்திருந்தது. இவர் எங்கிருந்து வந்தார்? மைத்திரிக்கு நெருக்கமானவரோ அல்லது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியோடு மிக நீண்ட காலமாக ஏதேனும் அரசியல் தொடர்புகள் இருந்திருக்குமோ என்ற பல கேள்விகள் எழுந்தன. இவற்றுக்கு நீங்கள் சொல்ல போகிற பதில் என்ன? இதான் இந்த சாதாரணமான ஏற்றுக்கொள்ளப்பட்ட எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பாதைதான். அரசியலுக்கு வரும்போது யாரையாவது தெரிந்திருக்க வேண்டும். அப்பா அரசியல் செய்திருக்க வேண்டும், பாட்டா அரசியல் செய்திருக்க வேண்டும், அல்லது தொழில்துறையில் வியாபாரத்துறையில் ஒரு பெரிய புள்ளியாக இருந்திருக்க வேண்டும் என்றெல்லாமே. நான் நினைக்கின்றேன், நான் இதுக்கு ஒரு விதிவிலக்கு என்று. நான் இதுவரையில் இந்த தகுதிக்கு கூட, இந்த பதவிக்கு கூட ஒருவரிடமும் ஒரு தொலைபேசி இல்லாவது நான் கேட்டு, அது நான் பெருமையாக சொல்லவில்லை, இருமாப்பாக சொல்லவில்லை, அது தாழ்மையாக சொல்லுகின்றேன். இந்த நாட்டின் ஜனநாயகத்தின் அடிப்படை இன்னமும் இருக்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஆக மெரிட்டோக்ரஸி என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். அதை விட நான் இறை நம்பிக்கை கொண்டவன். இறைவன் நாங்கள் பிறக்கும் முன்பவே எங்களுடைய பாதையை எழுதி வைத்திருக்கின்றான். அந்த எழுத்திலே ஓடிக்கொண்டிருக்கின்றேன் நான். நாளையே இந்த பதவி இல்லாமல் போய் நான் சாதாரண ஒருவராக வீட்டிலே போகலாம். அது கூட இறைவன் அருள்தான். அப்போது நீங்கள் நாட்டில் இருந்தீர்கள். எப்போது நீங்கள் ஆளுநராக நியமிக்கப்படுகின்ற போது? ஆமாம். நான் இலங்கையிலிருந்து என்னுடைய பட்டப்படிப்புக்காக போகும்போது நான் கென்ட் பல்கலைக்கழகத்தில் 2 எனக்கு புலன்பாய்வு கிடைத்தது. அது முடியும் போது என்னுடைய போஸ்ட் டாக்டரேட் எனக்கு ஆக்ஸ்ஃபோர்டில் புலமை கிடைத்தது. அங்கே இருக்கும்போது தான் நான் கனடாவுக்கு போகலாம் என்று. இன்னும் யுத்தம் முடியவில்லை. அப்போது நான் என்னுடைய தனிப்பட்ட அரசியல் கொள்கையும் யதார்த்தத்துக்கும் கீழாக இலங்கை ஒரு பிரியாத நாட்டுக்குள்ளே 3 சகோதரர்கள் போல வாழ வேண்டும் என்ற நம்பிக்கை கொண்டவன். ஆகினாலே பிரிவினவாதத்துக்கு எதிராகவும், பிரிவினவாதம் கொண்டு வந்த வன்முறைக்கு எதிராகவும் நான் கடுமையாகவே விமர்சித்தவன். ஆகினாலே போர் இருக்கும் போது திரும்பி எனக்கு வர முடியாத சூழ்நிலை இருக்கலாம் என்று யோசித்தபடி நான் கனடா நாட்டுக்கு போயிருந்தான். அங்கே நான் 2 பல்கலைக்கழகங்களிலே நான் விரிவுரையாக இருந்தேன். அப்போது ஒரு கெனடியன் குடிமகனாக எனக்கு பாஸ்போர்ட் கிடைத்தது. ஆனால் சில நேரங்கள் முதல் காதல் எப்போதுமே புனிதமானது, தூய்மையானது. அதை மறக்க முடியாது. ஆகினாலே இலங்கையினுடைய முதல் காதல் என்றபடினாலே நான் திரும்பி இலங்கைக்கு 2018ஆம் ஆண்டிலே பேராதனிய பல்கலைக்கழகத்தில் முதலும், 2வதாக கொழும்பு பல்கலைக்கழகத்தில் விரிவுரையாக இருந்த போதிலே தான் நான் செய்த இலங்கையின் எதிர்காலத்தை பற்றி நான் செய்த ஒரு லெக்சர், ஒரு விரிவுரையின் விரிவுரையின் அடிப்படையிலே அந்த செய்தி கௌரவ மைத்ரி சிறிபால அவர்களுக்கு போயிருந்தது. அவர் அந்த நேரத்திலே அவருடைய 3 வருடங்கள் முடிந்து அவர் ஜனாதிபதியாக வந்ததுக்கு முதல் காரணம் தமிழ் மக்களுடைய வாக்கு, முஸ்லிம் மக்களுடைய வாக்கும் கூட. ஏராவூர் என்ற இடத்திலே அவருக்கு 198%.
வாக்குகள் கிடைத்திருந்தது. அப்படி இருக்கும்போது நான் நினைக்கின்றேன், ஒரு சில வேளையிலே நான் யோசிக்கின்றேன், அவருக்கு குற்றமனச்சாட்சி ஏற்பட்டிருந்திருக்கலாம், நான் இதுவரையிலும் ஒன்றும் செய்யவில்லை என்று. ஆகையினாலே முதல் முறையில் என்னை கூப்பிட்டு 2 மாதம் என்னை டெஸ்ட் பண்ணுவதற்காக சின்ன சின்ன வேலைகள் கொடுத்தாராகும். அப்போது நான் செய்த ஒரு விடயம் அவருக்கு இருந்த அப்போது இந்த ஊடகம் அவரை பின்னி பிழைந்து கழுவி வீசி இருந்தது. இப்போ ஊடகத்துக்கூடாக நான் சொன்னேன், இலங்கையில் இருக்கிற ஊடகம் உங்களை எப்படி பார்த்தாலும் வெளிநாட்டு ஊடகம் எப்படி உங்களை பார்ப்பதுன்றதுக்கு நாங்கள் நல்ல ஒரு வழிமுறை செய்யணும்னு ஒரு வெளிநாட்டு ஊடக சந்திப்பு நடத்தினேன். அதன் போது அவர் பெருவாரியான மதிப்புக்கும் அவர் முதலிலே தன்னுடைய ஜனநாயக ரீதியாக தன்னிடம் இருந்த எல்லா பலத்தையும் குறைத்து கொண்டு பாராளுமன்றத்துக்கு தன்னுடைய அதிகார பலத்தை கொடுத்தவர். அது இந்த நாட்டில் நடக்கவில்லை, இந்த நாட்டிலும் நடக்காத ஒரு விடயமாக இருந்தது. சில நேரங்களில் அதுக்காகவே அவருக்கு நான் நினைக்கிறேன், அவர் முதல் நொபேல் பிரைஸ் பெறக்கூடிய 100 பேருடைய பெயர் பட்டியலில் வந்தவர் அவர். அது பிறகு வீசப்பட்டது. அந்த நேர்காணல் அல்லது அந்த ஊடகரால் சந்திப்பும் போது ஜப்பானிய ஊடகர் ஒருவர் இவரை பற்றி எழுதியது மறைந்து கொலை செய்யப்பட்ட அபே, ஜப்பானிய ஷின்சோ அபே அவரதை வாசித்திருக்கிறார். வாசித்து இவருக்கு தொலைபேசியாக கதைத்து சொல்லியிருக்கிறார், இதுதான் நடக்க வேணும், அவர் எப்படி இலங்கைக்கு நண்பரானவர். இது இவருக்கு பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது. உடனே என்ன கால் பண்ணி சொன்னார், நீங்கள் செய்திருக்கிற விடயம் நல்ல விடயம், இதை விட ஒரு பொறுப்பு நான் உங்களுக்கு தர யோசிக்கிறேன் என்று தான் என்னை ஆளுநராக மாற்றினார். அதுக்காக நான் ஆளுநராக வந்த பிறகு தான் எனக்கு தெரிய வந்தது, அதுக்காக எத்தனையோ பின்புறதாக எத்தனை பேர் அடிப்படை நடந்திருக்கிறது. நான் யார் ஆளுநராக போகிறது என்று யார் போகிறதில்லை என்று. இர்ஃபான், நான் ஆரம்பத்தில் சொன்னேன் உங்களுக்கு, நான் இறை நம்பிக்கை கொண்டவன் என்று. இதுவரையில் நான் சொல்லுகின்றேன், இந்த பதவிக்கு கூட நான் ஒரு முறையாவது ஒரு தொலைபேசியாவது நான் என்னுடைய தாழ்மையான குணத்தை சொல்லுகிறேன். ஆகையினாலே தான் எனக்கு தேவையாக இருக்கின்றது, நான் எடுத்த பொறுப்பை, இறைவன் முன்னால் நான் எடுத்த பொறுப்பு இந்த நாட்டிலே வாழுகின்ற குடிமக்களுக்கு எந்த அளவுக்கு போய் சேர வேண்டும் என்பது. அது என்னை நியமித்தவரை விட என்னை அப்போதே நியமித்த இறைவனுக்கு செய்யும் ஒரு பிரார்த்தனையாகவும் ஒரு துவாவாகவே நான் செய்து கொண்டிருக்கின்றேன். சரி, அதே நேரத்தில் நீங்கள் ஒரு கட்டத்தில் குறிப்பிட்டிருந்தீர்கள் கௌரவ ராஜாங்க அமைச்சர் அவர்களே, யுத்த காலத்தில் நான் வருவது பொருத்தமற்றதாக இருக்கும் என்று. அதற்கு முன்பு உங்களுக்கு ஏதேனும் உயிர் அச்சுறுத்தல்கள் இருந்தனவா? நான் தொடர்ந்து சந்திரிகா அம்மையாருடைய காலத்திலே 95ஆம் ஆண்டிலிருந்து கதிர்காமர் முன்வைத்த யோசனைகளுடன் அந்த கதிர்காம குழுவுக்குள்ளே இருந்தவர் நான். கதிர்காம, மங்கள, சந்திரிகா என்ற 3 பேர் குழுவுக்குள்ளே நான் 2வது தரமாக இருந்து, ஆகினாலே நான் 4 பேச்சுவார்த்தைகளுக்கு நான் போயிருந்தேன். பேச்சுவார்த்தை கடைசி காலங்களிலே இங்கே வந்திருந்த நார்வீஜியன் குழுவினுடைய தொடர்பாளராக நான் இருந்தேன். கண்காணிப்பு குழுவுக்கு எத்தனையோ விடயங்கள் செய்து கொண்டிருந்தேன். கண்காணிப்பு குழுவுடன் தமிழ்ச்செல்வனை சந்திப்பதும், கடைசியாக நாங்கள் கண்காணிப்பு குழுவின் மூடாக ஐயாரே ஷின்ஃபின் இருந்த அதே வடிவத்தின் ஒரு யோசனையை நாங்கள் இயக்கத்துக்கு கொடுத்திருந்தோம். ஆனால் அதையும் முறியடிக்கப்பட்டது. அது நான் நினைக்கின்றேன், அவர்கள் இப்போது உயிரோடு இல்லாதபடியாக யாரும் சாட்சி சொல்ல முடியாது. ஆனால் என்னிடம் இருக்கின்ற யார் கருணாமான் இதுக்கு சாட்சி சொல்லுவார். அவர்கள் எல்லாரும் ஏற்றுக்கொண்டார்கள். யார் தமிழ்ச்செல்வன், கருணா, பிறகு பாலானே எல்லாரும் ஏற்றுக்கொண்ட பிறகும் நான் நினைக்கிறேன் மேல்மை தலைமை அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகினாலே திரும்ப ஒரு போருக்கு நாங்கள் போக வேண்டியதாக இருந்தது. நீங்கள் ஆளுநராக நியமிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் எனக்கு நினைவிருக்கிறது, ஒரு தமிழர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்கிற ஒரு முதல் தமிழர் 1988ஆம் ஆண்டிலே வடகிழக்கு மாகாண சபை கொடுக்கப்பட்டது. அதற்கு பிறகு எத்தனை வருடம், 2019ஆம் ஆண்டு என்று நான் நினைக்கின்றேன், 31 வருடங்களுக்கு பிறகு முதல் முறையில் தமிழ் பேசும் தமிழர் ஆளுநரை அனுப்பியதின் அந்த தாழ்மையான பதவியை நான் ஏற்றபடியினாலே இனிமேலும் தமிழனை தான் அனுப்ப வேண்டும் என்ற ஒரு தராதரத்தை ஏற்படுத்தி வந்தேன். நான் இனிமேலும் வடமாகாணத்துக்கு ஒரு தமிழர் மட்டுமே அனுப்ப வேண்டும் என்று. ஏனெனில் இது நான் செய்த பெரிய ஒரு சாகசம் அல்ல. தமிழ் மக்கள் கேட்டுக்கொண்டிருந்த ஒரு துவா, பிரார்த்தனை, ஜெபம் எல்லாமே அவர்களுடைய கண்ணீருக்கு எப்போதையாவது பதில் கிடைக்குமோ என்று. உங்களுக்கு தெரியும், நாங்கள் ஒரு தேவாலயத்துக்கோ அல்லது பள்ளிவாசலுக்கோ போகும்போது உங்களுடைய பள்ளிவாசலிலே சுருவங்கள் இருக்காது. ஆனால் அங்கே இறைவன் என்று ஒரு ஒரு கற்பனை உண்டு.
உடனே நாங்கள் போய் கேட்கறது எல்லாத்தையும் இறைவன் பதில் சொல்ல மாட்டார். ஆனால் நாங்கள் சொல்லுவது எல்லாம் இறைவன் கேட்டுக்கொண்டிருப்பார் என்ற நம்பிக்கையுடன் தான் நாங்கள் அந்த புனித இடத்துக்கு போகின்றோம். ஆகினாலே வடமாகாணங்கள் மக்களுக்கு தேவையாக இருந்தது அந்த நேரத்திலே தங்களுடைய கண்ணீரை கேட்டு அதை புரிந்து கொள்ள ஒருவன். ஆகினாலே ஆரம்ப காலம் எனக்கு கஷ்டமாக இருந்தது. நான் கொஞ்சம் எமோஷனல் ஆள். ஆகினாலே முதல் 2 மாதம் போகும் வரை மக்கள் வந்து அழுகும் போது நானும் அவர்கள் கூட அழுதுருக்கிறேன். அப்போது இருந்த சிவஞானம் என்னை கால் பண்ணி சொன்னார், ஆளுநராக வந்திருக்கிறீர்கள், பப்ளிக்ல எல்லாம் நீங்கள் இப்படி அழக்கூடாது, அது மக்களுக்கு நம்பிக்கை வர. நான் முதலிலே அவர்களோடு நான் அழ வேண்டும். அவருடைய வேதனை என்னுடைய வேதனையாக இருக்கும். ஆக நான் என்னுடைய சாரதிக்கு சொல்லியிருந்தேன், நான் A9 பாதையிலே போகும்போது மெதுவாக ஓட்டு. ஏனெனில் இந்த பாதைக்கு அடியே தமிழ் மக்களுடைய சிங்கள மக்களுடைய ருதிரம் இன்னும் எங்களுடைய பதில் கேட்டுக்கொண்டிருக்கிறது. அதுக்கு பதில் சொல்லாமல் நாங்கள் போக முடியாது. ஆகையினாலே நான் நிற்கின்றேன், என்னுடைய வெற்றி என்று ஒருவர் சொல்லுவார் என்றால், சிலர் இன்னும் சொல்லுவார்கள், நீங்கள் தான் எனக்கு எங்கள் வட மாகாணத்துக்கு கிடைத்த மிக திறமையான ஆளுநர் என்று அவர்கள் சொல்லுவார்கள் என்றால், அதுக்கு அடிப்படை வந்து காலையிலே 6 மணிக்கு பாமர மக்களுடைய என்ன படிஃபீல்டுக்கு நான் போய் அங்கே வயல்காலுக்கு போடுவதும், 7 மணிக்கு பாடசாலைக்கு போவதும், 8 மணிக்கு சந்தையிலே நடக்குது என்று பார்த்து, 9 மணிக்கு திரும்பி எங்களுடைய காரியாலயங்கள் நடக்குது என்று பார்த்து, 10 மணிக்கு எங்களுடைய உள்ளார்ந்த காரியாலயத்தில் ப்ரொஜெக்ஷன் நடக்குது என்று பார்த்து, 11 மணிக்கு திரும்பவும் நான் அரசியல் தலைவரை சந்தித்து என்ற அந்த நடவடிக்கை 38 வாரங்கள் நான் ஆளுநராக இருந்தேன். அதில் 36 வாரங்கள் நாங்கள் மக்கள் சந்திப்பு நடத்திருக்கின்றோம். 2 வாரங்கள் முடியாமல் போயிற்று. ஒன்று ஜாரானுடைய நடந்த இந்த குண்டுவெடிப்பு, அதுக்கு அப்பாற்பட்டு இன்னொரு வாரம் நான் ஜெனீவாவில் இலங்கையின் தூதுவராக இருந்தேன். ஆகினாலே எங்களுக்கு முடியுமான காரியம், வடமாகாணத்தில் நான் செய்த பணியை பற்றி வேறு யாரும் அல்ல, தமிழ் தேசிய தலைவராக இருக்கிறவர்களே எழுத்து மூலமாக சொல்லியிருக்கிறார்கள். 15 வருடம் அவர்களுடைய சில உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தில் இருந்து செய்ய முடியாத சில விடயங்கள் நீங்கள் 10 மாதத்தில் செய்து தந்ததுக்காக நன்றி என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனக்கு நினைவிருக்கிறது, நீங்கள் ஆளுநராக நியமிக்கப்பட்டதற்கு பிறகு நான் உங்களுடைய தொலைபேசி இலக்கத்தை தேடினேன். உங்களுக்கு நான் அழைப்பை மேற்கொண்டேன். அப்போது நான் எனது கிராமத்திலே இருந்தேன். மறந்து போனேன். நீங்கள் உலங்கு வானூர்தியில் சென்று கொண்டிருப்பதாக சொன்னீர்கள். அந்த அளவுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணமாக இருந்தது. ஒரு தமிழர், ஏனென்றால் மிக நீண்ட கால ஒரு யுத்தம், அதற்கு பிறகு பல்வேறு எதிர்பார்ப்புகள் இருக்கிற ஒரு சூழ்நிலையில் அவ்வாறு ஒரு தமிழர் நியமிக்கப்பட்டது தனிப்பட்ட ரீதியில் எனக்கு மகிழ்ச்சி. இப்பயும் யாரும் ஃபோன் பண்ணால் என் ஃபோனை நான் தான் ஆன்சர் பண்ணுவேன். இதே நேரத்தில் நீங்கள் வடமாகாணத்தில் உங்களுடைய பணியினை ஆற்றிக்கொண்டிருக்கிற பொழுது மக்களுடைய மனவோட்டத்தை புரிந்து கொண்டு செயற்பட்டிருப்பீர்கள். மக்களுடைய மனவோட்டத்துக்கும் அங்கு மக்கள் பிரதிநிதிகளாக வருகின்ற தமிழ் மக்கள் பிரதிநிதிகளுக்கும் இடையில் ஏதேனும் வித்தியாசம் இருக்கிறதா? இவர்களுடைய போக்குக்கும் அவர்களுடைய எண்ண ஓட்டத்துக்கும் வித்தியாசத்தை விட ஒரு வெடிப்பு இருக்கிறது, ஒரு பாரிய ஒரு வெறுமை இருக்கின்றது நான் நம்புகின்றேன். யுத்தத்தின் ஆழம், யுத்தத்தின் தாக்கம், அதன் வேதனையை சுமந்து கொண்டிருக்கின்ற விளிம்பிலே இருக்கின்ற மக்களும் அவர்களுடைய வாக்கை எடுத்து அவர்களுடைய நிருபராக கொழும்பிலே வாருகின்ற அரசியல் குழுவுக்கும் இடையிலே ஒரு வித்தியாசம் உண்டு. கொழும்பிலே இருக்கின்ற அரசியல் குழு அவர்களும் அவருடைய குடும்பத்தாரும் நான் நினைக்கின்றேன் அநேக நேரங்களிலே அந்த ஒவ்வொரு நாளும் நாங்கள் முகம் கொடுக்கின்ற எக்ஸிஸ்டென்ஷனல் என்று ஆங்கிலத்தை சொல்வார்கள், அந்த பிரச்சனைகள் முகம் கொடுப்பது குறைவு. ஆகையினாலே அவர்களுடைய நோக்கம் வந்து தொலைநோக்க கொண்ட நோக்கங்களான பிரச்சனையாக இருக்கும். தமிழர் ஒரு தேசிய இனமோ, அந்த தேசிய இனத்துக்கு ஒரு தனிநாடு தேவையோ, ஆனால் தனிநாடு எந்த விதமான சோசலிச நாடாக இருக்க ஒன்றுமோ, தமிழீழம் என்றால் தமிழ் என்றால் இனம் தானே, அப்போ இன ரீதியான ஒரு நாடோ, அங்கே முஸ்லீம்களுக்கும் சிங்களருக்கும் இடமுண்டோ என்ற கேள்விகள் எல்லாம் ஒரு நாளும் எங்களுக்கு சாப்பாடு போடாது. சரியோ, அது நாங்கள் சொல்லுவோம் ஒன்டாலஜிக்கல் இஷ்யூஸ் என்று. அது தொலைநோக்குள்ள கேள்விகள், அதை கேட்க வேண்டும், கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் அதே சமயத்தில் யாழ்ப்பாணத்தில் மருத்துவ பிரச்சனை இருக்கின்றது, குடிநீர் பிரச்சனை இருக்கிறது, போக்குவரத்து பிரச்சனை இருக்கிறது, யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட பாடசாலைகளில் இன்னும் கட்டப்படாத பாடசாலைகள் இருக்கின்றது. சரியோ, அந்த மாதிரியான அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான வாழ்க்கை ரீதியான பிரச்சனைகள் இருக்கின்றது. இதை நாங்கள் கைவிட்டுட்டு இதை மட்டும் பிடிப்போமோ என்ற நிலைதான் இருக்கின்றது. நான் என்னுடைய வேண்டுகோள் என்னென்றால், தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகள்
இந்த ரெண்டையும் எடுக்க வேண்டும். ஒன்றை விட்டு ஒன்று எடுக்க முடியாது. ஆனால் முதல் முறையாக அவர்களை வாழ விடுங்கள், அதற்கு பிறகு வாக்கு கேளுங்கள். நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள் அவர்களுக்கு இடையில் ஒரு இடைவெளி இருப்பதை நீங்கள் உணர்ந்ததாக. உண்மையாக. ஆனால் அதே மக்கள் தானே இந்த மக்கள் பிரதிநிதிகளை தேர்வு செய்கிறார். வேறு யாருக்கு போடுறது? வேறு யாரை தெரிந்து கொள்ளலாம்? மாற்றுத் தெரிவு இல்லை என்பதனால் இவர்களை தேர்வு செய்யுங்கள். இப்போ அவர்களுடைய குழு கூட, ஆனால் ஒரு தேர்தல் அவர்களுடைய குழுவுக்குள்ளே கூட ஒரு ஏகமனதான தீர்மானத்தை அல்லது விடுவை காணுகின்ற மக்கள் பிரதிநிதிகள் வரவில்லை. விக்னேஸ்வரன் ஐயாவிடம் கேட்டால் அவருடைய தீர்மானம் என்னடா இருக்கும். கஜேந்திர பொன்னம்பலம் 13ஐயும் வேண்டாம்னு சொல்லுவார். டிஎன்ஏ டிஎன்ஏக்குள்ளே எத்தனை கட்சிகள் உண்டு? டெலோ உண்டு, இபிஎல்ஆர்எஃப் உண்டு, ஐடாக் உண்டு. ஆகையினாலே அவர்கள் குழுவாக இருந்தாலும் அமர்ந்தாலும் அவர்களுடைய சிந்தனை வித்தியாசமாக இருக்கின்றது. இப்போதும் பிரிந்து விட்டார். இப்போதும் அவர்கள் நான் பெரிய வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. ஆகையினாலே நான் நினைக்கின்றேன் புத்தி ரீதியான ஒரு முன்னோக்கம் என்னென்றால் 21ஆம் நூற்றாண்டிலே நாங்கள் 78 வட்டுக்கோட்டை பிரகடனம் சொல்லும் போது இருந்த உலக நிலை இப்போது இல்லை, அந்த மனநிலையும் இல்லை எங்களிடம். ஆகையினாலே நான் நினைக்கிறேன் முதல் 35 வருடங்கள் நாங்கள் பேச்சுவார்த்தையின் அரசியலாக இருந்து தோல்வி கண்டோம். அதுக்கு பிறகு ஒரு பாரிய திருப்புமுனையாக நாங்கள் போர்க்களத்திலே இறங்கியிருக்கிறோம். அதுவும் முறியடிக்கப்பட்டது. ஆகையினாலே நாங்கள் ஒரு 3வது விதியை நாங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். அந்த 3வது விதி என்ன? எங்களுடைய பொருளாதாரத்தை வளர்த்து இந்த வளர்கின்ற பொருளாதாரத்தில் தமிழர் ஒரு பங்கு பெற வேண்டும். எக்கானமிக் பார்ட்னர்ஷிப். டெலிகாம் விற்கப்பட போகின்றது. ஏன் ஒரு தமிழர் டெலிகாமை வேண்டக்கூடாது? வேண்டுவதற்கு ஒரு பேர் அடிபடுகிறது. ஏலங்கா விற்கப்பட போகின்றது. ஏன் ஒரு தமிழர் ஏலங்காவை வேண்டக்கூடாது? இதுதான் நான் கேட்குற கேள்வி. ஆகையினால யூத மக்கள் ஒரு தேசம் இல்லாமல் அலையும் போது அவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் முதலிலே ஒரு பொருளாதார குழுவாக மாறினார்கள். அதற்கு பிறகு இன்றைக்கு வரையில் யூத மக்களுடைய சில செய்கைகள், சில கொள்கைகள் முழு உலகமே அவர்களை பார்த்து வேண்டாம் என்று சொல்லும் போது கூட அவர்கள் தனியாக நிற்கக்கூடிய அளவுக்கு அமெரிக்க பொருளாதாரத்தை அவர்கள் சொந்தமாக வைத்திருக்கிறார்கள். அமெரிக்க பொருளாதாரத்தின் அநேக இடங்கள் சொந்தமாக வைத்திருக்கிறார்கள். ஆகையினாலே 3வது விதி நான் நினைக்கின்றேன், இந்தியா ஒரு பாரிய ஜனநாயக நாடாக வளர்ந்து கொண்டிருக்கின்றது. மோடி அவர்களுடைய கடைசி விஜயம், அவர் காங்கிரஸிலே செய்த பேச்சு, அதன் ஊடாக எங்களுக்கு தெரிய வருகின்ற இன்னும் 15-20 வருடங்களில் இந்தியா முதல் முறையான நாடாக மாறும். அந்த நாட்டுக்கு 40 கிலோமீட்டர் இங்கே பின்னால் இருக்கும் நாங்கள் என்ன செய்யலாம்? இன்னமும் நாங்கள் எங்களுக்கான குறுகிய தேசிய இனத்தை குறித்தியான குறுகிய நரோ நேஷனலிசம் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். அதை நாங்கள் தமிழர் ஒரு தேசிய இனம், அந்த தேசிய இனத்துக்கு சுயநிர்ணயமே உண்டு. அது எந்த அளவிலே அந்த சுயநிர்ணயம் இருக்க வேண்டும், அது ஒரு சமஷ்டி நாடோ தனிநாடோ என்ற கேள்வி எப்போதுமே இருக்கும். அதை நான் மறக்கவில்லை. தமிழர் உண்மையாகவே ஒரு தேசிய இனம், அதை நான் மறக்கவில்லை. ஆனால் இப்போதைக்கு இருக்கின்ற யதார்த்த ஒரு சூழ்நிலையை பார்க்கும்போது இந்தியா சமஷ்டிக்கு எங்களுக்கு இடம் கொடுக்குமோ? கொடுப்பீமே. நானால் இந்தியாவினுடைய ஏனைய காஷ்மீருக்கு என்ன நடக்கப் போகின்றது? லடாக்குக்கு என்ன நடக்கப் போகின்றது? மணிப்பூருக்கு என்ன நடக்கப் போகின்றது? நாகாலாண்டுக்கு என்ன நடக்கப் போகின்றது? ஏன் தமிழ்நாட்டுக்கு கூட என்ன நடக்கப் போகின்றது? இப்போது இந்தியாவினுடைய பொருளாதாரத்தின் பிரதானமான 2வது பணியை செய்து கொண்டிருக்கும் தமிழ்நாட்டின் பிரிவினைவாதம் இருந்தது 51ஆம் ஆண்டு, 53ஆம் ஆண்டு, 56ஆம் ஆண்டிலே 13 இந்தியாவினுடைய 13ஆம் சீர்திருத்த திட்டம் கூட தனிநாடு கேட்கக்கூடாது என்ற சீர்திருத்தம் வந்தது. சரி, ஆகையினாலே நான் நினைக்கின்றேன் சில நோக்கங்கள் எங்களிடம் இருக்கலாம், சில கற்பனைகள் எங்களிடம் இருக்கின்றன, அதுக்காக நாங்கள் உழைக்கலாம். ஆனால் அப்படி செய்யும் போது கூட இந்த இருக்கின்ற யதார்த்தத்தை என்னை பொறுத்தவரையில் என்னுடைய வேண்டுகோள், என்னுடைய சகோதரர் குழுத்தான் அவர்கள் உண்ணுகின்ற ஒரு உணவை தான் நானும் பாராளுமன்றத்தில் உண்ணுகின்றேன், அவர்கள் இருக்கும் இடத்தை தான் நானும் இருக்கின்றேன். ஆகையினாலே என்னுடைய வேண்டுகோள் இனிமேலும் ஒரு போருக்கு நாங்கள் ஒரு காலம் போக முடியாது, போகவும் வேண்டாம். அப்படி இருக்கும்போது வடகிழக்கு மாகாணத்தில் அடிபட்டு நொந்திருக்கின்ற தமிழரும் தமிழ் பேசும் முஸ்லீம்களுக்குமான எதிர்காலத்தை கட்டியெழுப்பும் பொறுப்பு எங்களிடம் இருக்கின்றது. அந்த பொறுப்பின் அடிப்படையான ஆரம்ப அஸ்திவாரமாக இருக்கின்றது அவருடைய பொருளாதாரத்தை வளர்த்தெடுப்பது.